திடீர்னு காருக்குள்ளேருந்து பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? அம்மா எக்ஸ்ப்ளோரர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு கேஸ்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃப்ரான்ஸில் ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ் அது. ஸோ அதுதான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ளோரர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே கார்லேருந்தே இன்ட்ரோ கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க போகலாம். கரெக்டாக நம்ம இங்கே இருக்கோம். லத்தூர் இல்லை மோட்ஃப்ளரின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. இப்போ அதோட ரிமைன்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போயிட்டுருக்கோம். முன்னாடி போகிறோம். ஒரே டிராஃபிக்காக இருக்குது. ஸோ டிராஃபிக்கில் வெயிட் பண்ணுறோம். இன்னொரு 8 மினிட்ஸ் காட்டுது. பார்ப்போம் நம்ம எப்போ போய் ரீச் ஆகிறோம். இல்லை 3:41 போட்டிருக்கு. நம்ம எப்போ போய் ரீச் ஆகும்னு தெரில. பார்ப்போம். நம்ம வர வழியில் அந்த கேஸ்லோட ஒரு சின்ன மினியேச்சர் வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம அப்படியே மேலே ஏறுறது உங்களுக்கு தெரியுதா? அப்படியே கீழே இருந்து நம்ம அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம். எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்து நம்ம இறங்கிட்டோம். அதான் வந்து நான் ரீச் ஆனேன். சரி வாங்க அப்படியே நம்ம ஏலியாக இருக்கும். எக்ஸ்ப்ளோரர்ஸ் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஆக்சுவலாக கரெக்டாக நம்ம இங்கே இருக்கோம். லத்தூர் இல்லை மோட்ஃப்ளரின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. ஆக்சுவலாக என்ன மீனிங்னா நம்ம த டூர் ஆஃப் த கேசில் மோன்ட்லரின்னு தான் அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோரர்ஸ் நான் இன்னும் எப்படி போகணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸாக இருக்கணும். கன்ஃபார்மாக தெரில. வாங்க அப்படியே போயிட்டே பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு அட்வென்ச்சர் தான் எக்ஸ்ப்ளோரர்ஸ். ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். அவங்க ஒரு குரூப் இருக்காங்க. எக்ஸ்ப்ளோரர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இங்கேருந்து அந்த கேஸில் பார்க்க முடியும். எக்ஸ்ப்ளோரர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்கா? ஸோ இங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போவோம். எக்ஸ்ப்ளோரர்ஸ் வாங்க இந்த கேஸ்டில் பற்றி உங்களுக்கு நான் ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது என்ன கேஸ்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மோன்ட்லரி சிட்டியில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு கேஸ்டில். எக்ஸ்ப்ளோரர்ஸ் அந்த காலத்தில் நம்ம கீப்புன்னு சொல்லுவோம்ல, ஆக்சுவலாக ஒரு கேஸ்டிலில் ஒரு பெரிய டவர் மாரி இருக்கும். அந்த டவர்லேருந்து
அந்த டைமில் இந்த கிங்ஸ் எல்லாருமே வந்து ஆப்போசிட் கிங்டம் வார் எடுத்து போர் தொடுத்து வரும்போது அங்கே அந்த டவரில் இருந்தால் பார்த்து கண்காணிப்பாங்க. ஸோ அதுதான் அந்த கீப்பு. ஸோ ஆக்சுவலாக இந்த கேசல் வந்து ஒரு பெரிய கேசல் எக்ஸ்ப்ளோர்ஸ். இப்போ அதோட ரிமைன்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மிஞ்சி இருக்க அந்த கீப் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இதோட ஹிஸ்ட்ரி இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கும் எக்ஸ்ப்ளோர்ஸ். நம்ம அப்படியே பேசிக்கிட்டே பார்ப்போம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 137 மீட்டர்ஸ் அபவ் சி லெவல் இருக்குது இந்த கேசலு. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். மேலே ஏறிட்டே இருக்குது. மூச்சு வாங்குது எனக்கு. தெரியுதா? எக்ஸ்ப்ளோர்ஸ் நான் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எக்ஸ்ப்ளோர்ஸ். ஆக்சுவலாக இந்த கேஸ்லோட ரிமைன்ஸே எப்படி இருக்குன்னா அப்போ ஃபுல்லாக இந்த கேஸில் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க எக்ஸ்ப்ளோர்ஸ். கீழே பாருங்கள். சரி, நான் வரும்போது அங்கே ஒரு ரூட் பார்த்தேன். அப்படியே கீழே இறங்கி வர மாதிரி இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கேசல் போயிட்டு கேசல் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். எக்ஸ்ப்ளோர்ஸ் நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போதே நான் உங்களுக்கு இந்த கேஸில் பற்றின ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஆக்சுவலாக அரௌண்டு 10th century 1991 சென்ச்சுரி பார்த்திங்கன்னா அந்த டைமில் தீபோர்ட் அப்படின்ற ஒருத்தரால் இந்த கேசல் வந்து அடித்தளம் போடப்பட்டது எக்ஸ்ப்ளோர்ஸ். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் ராபர்ட் II. அவரோட ஒரு அடிமைன்னே சொல்லலாம். அந்த டைமில் கிங்குக்கு எல்லாமே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அவர் தான் இந்த தீபோர்ட். அவர் தனியாக இந்த கேஸில் பில்ட் பண்ணார் எக்ஸ்ப்ளோரர்ஸ். ஃபுல்லாக பில்ட் பண்ணல, அடித்தளம் போட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக இது வந்து டிம்பரால் மரப்பலகையால் சுற்றி ஒரு வேலி மாரி அமைக்கப்பட்டு இது இன்னும் கொஞ்சம் இந்த கேஸில் வந்து உயிர்த்தெழுவ வச்சாங்க. நம்ம கேசல் பக்கத்துலேயே வந்துட்டோம். அப்படியே போயிட்டே பேசுவோம். எக்ஸ்ப்ளோர்ஸ் வாங்க நம்ம அப்படியே ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு அப்புறம் அங்கே போனால் தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பார்த்த அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து அடித்தளம் மட்டும்தான் அந்த டைமில் 1991 10th century ஆரம்பத்தில் போடப்பட்டது எக்ஸ்ப்ளோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் சொல்லுவோம். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி உள்ள பாரிஸ் ரீஜியனே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனாலே வந்து இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷனில் அமைக்கப்பட்ட ஒரு கேஸ்லாக இது கருதப்படுது. அந்த ரீசனுக்காகவே அந்த டைமில் இருந்த எல்லா ராஜாக்கள் கண்ணுலேயும் இந்த கோட்டை பட்ட உடனே அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இது நம்மளோட அடிமை ஒருத்தன் அவன் இந்த கேஸில் பில்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கேஸில் வந்து பாதியாக டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளோர்ஸ் யார் இது டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிங் லூயிஸ் VI. அப்போ இருந்த கிங் லூயிஸ் VI அவர் தான் வந்து இதை வந்து பார்ஷியலாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஆர்டரு பாஸ் பண்ணி அதை பார்ஷியலாக அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இந்த கேஸில். எக்ஸ்ப்ளோர்ஸ் இதோட ரிமைன்ஸே இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பயங்கரமாக அந்த கீப் மட்டும் அந்த டவர் மட்டும் தனியாக தெரியுது எக்ஸ்ப்ளோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Philip II அவர் வந்து என்ன பண்ணார்னா அந்த கேஸில் வந்து திரும்பி ரீபில்ட் பண்ணார் எக்ஸ்ப்ளோர்ஸ். எப்படின்னா இது ஆரம்பத்தில் அடித்தளம் போடும்போது வெறும் வுட்டுனாலையும் அந்த வுட்டு பலகை அதனால் மட்டும்தான் இது வந்து அடித்தளம் போடப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த கேஸில் வந்து ஸ்டோன்னால் திரும்பி ரீபில்ட் பண்ணி சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் வால் ஒன்று அமைச்சாங்க எக்ஸ்ப்ளோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபர்தராக வந்து டெவலப் பண்ணப்பட்டது. என்ன தான் இது வந்து பார்ஷலாக டிஸ்ட்ராய் ஆனாலுமே இது வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணாங்க இந்த கேஸில். ஸோ அதோட ரிமைன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த கேஸில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எக்ஸ்ப்ளோர்ஸ். ஆக்சுவலாக நம்ம மேலே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. மேலே அலோவ் பண்ணாங்கன்னா மேலே போய்ட்டு நம்ம அந்த 360 டிகிரி போனால் நம்ம வியூ பார்ப்போம் வாங்க. எக்ஸ்ப்ளோர்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் கேஸில்
டூர் து மோன்ட்லரி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நம்ம வீடியோவோட வெளிச்சத்தை மறைஞ்சிச்சு. இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எக்ஸ்ப்ளோர்ஸ். செம்மையாக இருக்கா? பிரம்மாண்டமான ஒரு இடம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போவோம். எக்ஸ்ப்ளோர்ஸ், நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்தோம். இந்த கேசலோட டீட்டெயிலிங்ஸ் பற்றி பார்ப்போமா? ஆக்சுவலாக இந்த கேசல் பார்த்தீங்கன்னா 30 meters ஹைட் எக்ஸ்ப்ளோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் ஒன்று இருக்குது. நம்ம அதில் தான் வாக் பண்ணி இப்போ நம்ம மேலே போக போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா முன்னாடி அந்த டைமில் வந்து நிறைய டிஃபென்சிவ் வெப்பன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த டைம் எவ்வளோ போர்கள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீசனுக்காகவே நிறைய டிஃபென்சிவ் வெப்பன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஐந்தோமன் முனைன்னு ஏதோ சொல்கிறாங்க. பென்டகோனல் ஆன்சான்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, தமிழில் இந்தமாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசிகிட்டே இருக்க வேணாம், போய் கேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். எக்ஸ்ப்ளோர்ஸ் வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்து கால் வைக்கும். ஸோ எங்கள் டாக்ஸ் நாட் அலவுட்னு போட்டிருக்காங்க. டைமிங்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. டூர் மோன்ட்லரி. ஸோ ஏப்ரல்லேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் தான் இந்த டூர் அவைலபிள். €3 எக்ஸ்ப்ளோர்ஸ். €3 ஒரு ஈரோட வேல்யூ இப்போ ₹100, ₹300 டோட்டலாக. டைமிங்ஸு, டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி எல்லாமே போட்டிருக்காங்க. ஆஹா, நம்ம வந்துட்டோம் மேலே ஏறி. ஓஹோ, பிரம்மாண்டமாக இருக்குது எக்ஸ்ப்ளோர்ஸ். ஓகே, இவ்வளோ நேரம் கீழே இருந்து பார்த்துட்டு இருந்தோம், அங்கேருந்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே மேலே வந்தாச்சு. எப்படி இருக்கும் ஃபுல்லாக? நான் சொன்னேன்ல, டிம்பர்லேருந்து வுட்டுலேருந்து அதுக்கப்புறமா ஸ்டோனுக்கு மாற்றிட்டாங்க. ஃப்ரான்ஸோட கொடி பறக்குதா? கேஸில் சுற்றி இருக்கிறதுல இந்த டவர் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக நிற்குது. சப்போஸ் 10th centuryயில் இதை டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் இது ரீபில்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த பியூட்டி நம்மளால் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது, ரசிச்சிருக்க முடியாது. நானும் உங்ககிட்ட இதை பற்றி பேசியிருக்க முடியாது. ஸோ ஆக்சுவலாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கேசல்கிட்டேருந்து ஒரு பிக் எடுப்போம். எக்ஸ்ப்ளோர்ஸ், நம்ம கேசல் பக்கத்தில் நிற்கிறோம், தெரியுதா? அதோட ஹைட்டே உங்களுக்கு கீழேருந்து இறக்கி காட்டிட்டேன். நல்லா வெயில் அடிக்குது எக்ஸ்ப்ளோர்ஸ். அது என்னடா ஓட்டன்னு கேட்குறீங்களா? அந்த கருவூலம்னு சொல்லுவாங்களே, அதுதான் எக்ஸ்ப்ளோர்ஸ். வாங்க பார்ப்போம். அது அப்படியே இறங்கு போகலாமா? போய் பார்க்கலாம். க்ளோஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே கேமரா உள்ளே விட முடியுமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே பாருங்கள் எப்படி இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் பிளர் ஆகுது. லாக் பண்ணும், உங்களுக்கு கிளியராக தெரியும். க்ளோஸ் எல்லா சைட்லேருந்து அந்த கேசல் தான் க்ளோஸ். அப்படியே மேலே இருக்கும். இப்போ நம்ம
மேலே நம்ம டவர் மேலே ஏற வேண்டிய நேரம் வந்துருச்சு. Bonjour. Je dois payer ici pour monter. Oui. Ok. Vous voulez rejoindre le groupe? Déjà, ils sont déjà partis. Ah. Sinon, après, il faut attendre. Donc, vous voulez... Ah, j'attends. Ça va, pas de souci. Je prends des vidéos donc. Ok, mais je peux déjà vous réserver la place. Ouais, ça va, pas de souci. Merci. Ça, vous êtes sûr? Alors, 3 € s'il vous plaît. Ok. ப்ளஸ் 5 euros பே பண்ணிடலாம். மேலே போகிறதுக்கு 5 euros. Comment? Reportage. Ouais. Voilà. Merci beaucoup. Alors, vous pouvez faire, c'est dehors, il y a le chemin qui fait il y a un chemin qui fait le tour des remparts. Ok. Donc, Vous pouvez faire le tour. De toute façon, vous êtes là, on part pas sans vous. Ok, ça marche. Et vous avez 5-10 minutes pour faire le tour, faire une vidéo si vous voulez, il n'y a pas de souci. Ok, ça marche. Comment je peux aller? Je peux aller par... Là, descendez l'escalier, puis après vous petit chemin, puis ça fait un groupe. descendez plus bas. Ok. Ok, ça marche. Merci, monsieur, c'est gentil. ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளோர்ஸ் அவங்க வந்து டூரோட கைடோட போகிறீங்களா இல்லை அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை நான் தனியாகவே போகிறேன் சார். கைடோட போனால் அவங்க இதோட ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. நானே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இன்னொன்று இது ஒரு மிடில் ஏஜ் கேசல். போன வாட்டி வந்து இந்த கேசல் முன்னாடி நம்ம ஒரு மிடில் ஏஜ் ஃபெஸ்டிவல் போய் அட்டன் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பாருங்கள். எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நம்ம இதுதான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கீழே இறங்கி எப்படி போகும் நம்ம பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படியே மேலேருந்து நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன். ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி நம்ம இதை இங்கேருந்து அப்படி கவர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர்ஸ் வாங்க போகலாம். ஆக்சுவலாக இதே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோர்ஸ் எப்படியும் அங்கேருந்து ஏறி இப்படி வந்தாச்சு. ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம போனோமா எனக்கு சரியாக தெரியல. பட்டு இப்படி ஒரு வழி இருக்கிறனால நம்ம இப்படி வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம கேஸ்லோட டாப்பும் ஃப்ளாகும் பார்க்க முடியுது. எக்ஸ்ப்ளோர்ஸ் நம்ம தனியாக டூர் பண்ணலாம். ஆஹா, பிரம்மாண்டமாக இருக்குது. எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். எக்ஸ்ப்ளோர்ஸ் நல்லா வெயில் அடிக்குது. ஆக்சுவலாக மேலே ஏற நல்லா மூச்சு வாங்குது. எக்ஸ்ப்ளோர்ஸ் இன்னி நம்ம இதை மேலே டாப் வியூ பார்த்துட்டு தான் போகிறோம். வாங்க போகலாம். இங்கே அதிசயத்தை பாருங்கள். நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். கேஸ்லோட அப்படியே பேக் சைடு. எக்ஸ்ப்ளோர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். எக்ஸ்ப்ளோர்ஸ் இந்த கேஸில் பயங்கரமாக இருக்குது. ஆரம்பத்தில் இதை
வுட்டுனாலையும் இதனாலையும் அடித்தளை போடப்பட்ட இந்த கேஸ்டில் வந்து அதுக்கப்புறம் அப்படி பிரம்மாண்டமாக ஸ்டோனில் கட்டியிருக்காங்க எக்ஸ்ப்ளோஸ். வாங்க அப்படியே போவோம். அப்படியே இந்த கேஸில் ஒரு சுற்று போடுவோம். அப்படியே மேலே பார்த்துனே போனால் நம்ம அப்படியே கீழே விழ வேண்டியதான். ஆஹா எக்ஸ்ப்ளோஸ் அப்படியே இப்படி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இப்போ கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். தெரியுதா எப்படி இருக்குது பாருங்கள் எக்ஸ்ப்ளோஸ். இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது எக்ஸ்ப்ளோஸ். வீடுங்கள்லாம் எப்படி பயங்கரமாக தெரியுது பாருங்கள் எக்ஸ்ப்ளோஸ். நம்ம எங்கே இருக்கோம் பாருங்கள், அங்கே தெரியுதா ஃபுல்லாக வீடுங்கள்லாம் தெரியுது பாருங்கள் எக்ஸ்ப்ளோஸ். அந்த இடத்துல குட்டி குட்டியாக வீடுங்கள்லாம் தெரியுது. அதான் நம்ம இப்போ பார்த்தோம். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக நம்ம கேஸிலுக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கோம். அப்படியே சுற்றி வந்துட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம 10 minutes ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சைடில் அப்படியே போய் நடந்து கேஸில் சுற்றி பார்க்கலான்னு சொன்னாங்க. அதான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே கேஸ்லேயே ரவுண்ட் வச்சிட்ருக்கோம் எக்ஸ்ப்ளோஸ். நம்ம இப்போ கீழே அப்படியே வழி போகுது. இதை பார்த்து தான் நானும் அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ தெரியுது அவங்களுக்கு நம்ம கேஸ்லோட என்ட்ரன்ஸ்க்கே திரும்பி வந்துட்டோம். தெரியுதா, அங்கேருந்து இப்போ வந்தோம். சரி வாங்க நம்ம இப்போ மேலே போகலாமா என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்போம். அந்த குரூப் கீழே இறங்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வாங்க ப்ளஸ் திரும்பி வந்துட்டோம். போய் கேட்போம் ஓகேவான்ட்டு. ஸோ வாங்கிட்டு போய் பார்ப்போம். ஒரு 10th century கேசல் எக்ஸ்ப்ளோர்ஸ் நம்ம ஜாலியாக சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவே மாறிடுச்சு. எக்ஸ்ப்ளோர்ஸ் வாங்க நம்ம அந்த எட்ஜுக்கு போவோம். போய் பார்த்துட்டு மேலே ஏறலாமா, முடிவீங்களா மாட்டிங்களா என்னென்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போவோம். கீழே பார்க் பண்ணியிருக்காங்க கார்லாம். நம்ம ஆக்சுவலி இங்கே பார்க் பண்ணல, நம்ம அப்படியே தள்ளி கீழே ஒரு பார்க்கிங் லாட்டில் தான் கார் விட்டுருக்கோம். தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளோர்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். இதை ரீபில்ட் பண்ணப்போ இங்கே கீழே வந்து சாப்பல் ஒன்று கட்டியிருக்காங்க எக்ஸ்ப்ளோர்ஸ். பார்த்திங்கன்னா அதோட என்ட்ரன்ஸ் அதோட விண்டோவாக தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரவுண்ட் ஏரியாவில் சுற்றி அந்த சாப்பில் வந்து பில்ட் பண்ணாங்க. நம்ம வரும்போது இந்த குரூப் இங்கே தான். சரி போவோம் நம்ம. டூருக்காக வந்திருக்காங்க கொஞ்சம் பேர், எங்கேயும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க கூட தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோர்ஸ் உள்ளே வந்தாச்சு. அவங்க நம்ம கைடு நினைக்கிறேன். நம்ம கைடு வரோம், மேலே ஏறலாம். ஆஹா ஸ்டார்ஸு எக்ஸ்ப்ளோர்ஸ்
வச்சுருக்காங்க. ஸ்லோஸ் கீழே தான் எப்படி இருக்கு பாருங்க. இது ஏன் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. மேபி மேலே போனால் தெரியும். ஸோ அப்போ தான் ஒரு குரூப் ஒன்று மேலே போகுது. அதில் ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் விசிட் வேணும்னா கீழே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன், நான் ஹிஸ்ட்ரியெலாம் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் தனியாக சுற்றிட்டுருக்கேன்னு. பாருங்க எவ்வளோ பணம் இது இருக்கிறதுனால அப்படியே மறைக்குது. போகலாம்ல. ஹெச்எம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கா எக்ஸ்ப்ளோர்ஸ் இதில் போட்டிருக்கு. பாருங்கள் சரிதா. எல்லோரும் கடற்கரை மேலே போயிட்டாங்க. நம்ம பொறுமையாக போவோம். வாங்க மேலே ஏறுவோம். இங்கேயும் ஆஹா என்ன க்ளோஸ்மா. இந்த பார்க்க சாதாரணமாக இருந்தது, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. க்ளோஸ் கீழேருந்து பார்க்க நார்மலாக இருந்தது, பார்த்தீங்களா. சரிதான் உங்களுக்கு எப்போ கவனமாக வரணும். எக்ஸ்ப்ளோஸ் இப்படி மேலே போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு ரூம் இருக்குது. கீழே இப்படி தான் வந்தோம் பாருங்கள். நான் சொன்னேன் அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ்ன்னு. எல்லா இடத்துலையும் இதை கவனிக்கல. எல்லா இடத்துலையும் எமர்ஜென்சிக்காக சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா சிக்னல் கொடுக்கறதுக்காக அலாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் சூஸ் க்ளோஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா, இது வந்து காட்ஸ் ரூம்னு சொல்லி அந்த இதில் போட்டிருக்கு எக்ஸ்ப்ளோஸ் போஸ்டரில் காமிச்சல. ஸோ அங்கே தான் என்ன நம்ம இருக்கும், அங்கே தான் இருக்கும். பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், வழி தெரிஞ்சு பாருங்கள். வாங்க நம்ம போவோம். போதும் போதும் டாப்புக்கு போடான்றீங்களா? நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அதுக்கு என்னால் அப்படியே டேரெக்டாக போயிட முடியாதுல்ல. ஸோ அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கேட் இது, அப்படியே சுற்றி வியூ பார்க்குற மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இருக்கும். எக்ஸ்ப்ளோர்ஸ் இது வந்து அப்சர்வேஷன் ரூம். எக்ஸ்ப்ளோர்ஸ் இங்கே இருந்தால் சோல்ஜர்ஸ்லாம் பார்ப்பாங்க. போட்டிருக்கு பாருங்கள். எதிர் நாட்டிலேருந்து போர் தொடுத்து வந்தாங்கன்னா அது வழியாக வந்து பார்த்தா சிம்னு கொடுப்பாங்க. ஸ்லோஸ் ஃபைனலாக வந்துட்டோம். ஐயோ எப்படி இருக்க பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்க. இங்கே நான் சொன்னல பாரிஸ் ரீஜன் முக்கியமான ஒரு டவர் அதோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஏன் சொல்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸு. கூட்டிகிட்டு வரத்துக்கா சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஸ் நமக்கு வந்ததுக்கு. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நினைக்கிறேன் நம்புகிறேன் ஊட்டி பறக்குது எக்ஸ்போஸ். அந்த டைமில் இந்த ஃப்ளாகும் இப்போ இருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ளாகும் யூத் ஹிஸ்ட்ரியோட ஃபுல்லாக நாங்கள் கேசல் டூர் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம கைடெலாம் வேணாம்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணக்கான ரீசன் என்னென்னா கைடும் நான் சொன்னது தான் சொல்ல போகிறாங்க. ரீசன் தான் 360 டிகிரி வியூ பார்த்தாச்சு. அங்கே இருந்தால் அப்படியே நம்ம வெட்டி மேலேயே ஸ்டேர்கேஸ் வழியாக 360 டிகிரி வியூ பார்த்துருக்கோம். எக்ஸ்போஸ் நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் டென்ஸ்டாகவோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு இடத்துக்கு வந்து நின்றீங்கன்னா போதும், எல்லாமே பறந்து போயிடும். எக்ஸ்போஸ் ஜூம் போட்டு அங்கே கார்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா? இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எங்கேருந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் எக்ஸ்போஸ். இந்த சைடு போகிறேன் எக்ஸ்போஸ். இந்த சைடு அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. இங்கே அப்படியே ரோட்டில் கார்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப பயங்கரமாக இருக்குது எக்ஸ்போஸ். ஹாரி பாட்டரில் அந்த ப்ரீவெட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது இங்கே நம்ம பார்க்கும்போது. எக்ஸ்போஸ் உங்களுக்காக தூத்து மோட்டரி எக்ஸ்போஸ் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பாருங்கள் எக்ஸ்போஸ் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த ஒரு வியூக்காக தான் நம்ம வந்து மேலே வந்தது. சார்ஜ் எக்ஸ்போஸ் மேலே வந்து 360 டிகிரி பேனோமிக் வியூ பார்த்தாச்சு. ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோமா? கீழே இறங்குவோம். போகிறதுக்கே மனசு வரலாம். என்ன பண்ணுறது, கீழே இறங்கி தானே அவங்க மேலே கூட ஒரு பசங்களை கூப்பிட்டு வந்தாங்க. பசங்களுக்கு 8 வயசு இருக்கும். பசங்களை இவ்வளோ தூரம் மேலே ஹைட்டில் கூப்பிட்டு வராங்க, லவ் பண்ணுறாங்க. இங்கே ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். போகலாம். பயந்துக்கிட்டே கீழே இறங்கலாம். மொத்தம் 3 floors எக்ஸ்ப்ளோர்ஸ் இந்த டவர் இருக்குது. 3 ஃப்ளோருமே நம்ம பார்த்துட்டு தான் மேலே போயிருக்கோம். Eh Chloé, en vrai j'aurais dû descendre en mode toboggan parce que là... Oui, bah oui. Eh mon téléphone je crois... வாங்க இறங்கலாம். மேலே ஏறும்போது சீக்கிரமாக ஏறுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரமாக ஏறுற மாதிரி இருந்துச்சு. வெளிலேருந்து பார்க்க ஓகே அப்படின்ற மாதிரி நார்மலாக இருக்கு. நான் ஹைட்டை பற்றி சொல்கிறேன், கேசல் பற்றி சொல்லலை. பட் ஆனால் இறங்கும் போது பாருங்கள். ஆனால் எவ்வளோ ஒரு 30 மீட்டர்ஸ் ஹைட் நான் சொல்லியிருப்பேன். பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்ப்ளோர்ஸ் நம்ம வெளியே வந்துட்டோம். ஃபைனலாக இந்த கீப்போட ஒரு வியூ பார்த்துட்டு வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம். ஆக்சுவலாக செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ வாங்க எக்ஸ்ப்ளோர்ஸ் நம்ம அப்படியே கிளம்புவோம். எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படியே வெளியே வந்தாச்சு. பாய் பாய் டூர் டு மோன்ட்ஸ்லரி. நம்ம அப்படியே கிளம்புவோம். வாங்க போகலாம். எக்ஸ்ப்ளோர்ஸ் நம்ம வந்த வழியிலே திரும்பி கிளம்புறோம். வாங்க. ஆக்சுவலாக எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த கேஸ்லோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்ப்ளோர்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம். ஃபைனலாக ஒரு குட் பை டு டூர் டு மோன்ட்ஸ்லரி. வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம். செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். ஒர்த்து €3. எக்ஸ்ப்ளோர்ஸ் நம்ம அப்படியே இருந்து அங்கே வந்தோம்ல, அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே மேலே மவுண்ட் ஆகிற மாரி ஒரு இடம் இருக்குது. நம்ம மேலே டூர்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த சைடு வரல. நம்ம வரும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே மேலே நம்ம போய் கேசல் பார்த்துட்டு வந்தோம். ஸோ வாங்க வந்து கவர் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம ஏன் விட்டு போகணும், ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். ஆஹா, இது நம்ம அங்கேருந்து கீழே இறங்குற இடம் தான் எக்ஸ்ப்ளோர்ஸ். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சார் 6 வரைக்கும் தான் ஓப்பன் போட்டிருக்கு. ஆனால் ஒன்று கூட ஆளுங்க வந்துட்டுருக்காங்க. எப்படி இது ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சராகவும் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்திருக்கும். ஸோ வாங்க போகலாம். சரி, நம்ம அங்கே தான் கார் நிறுத்திடுவோம். ஆப்போசிட்லேருந்து இப்படி வர முடியாது. ஸோ அதனால் ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க. காட்டுறேங்க, இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சைக்கிள், பைக்கு எதுவுமே வந்து அந்த சைடு போக முடியாது. ஸோ வாங்க எக்ஸ்ப்ளோர்ஸ். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நீ நானும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம். நம்ம கார் அன்லாக் பண்ணிவிட்டு கிளம்புவோம். எக்ஸ்ப்ளோர்ஸ் எப்படி இருந்தது இன்றைக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸு? ஸோ நம்ம அந்த கேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, ஹிஸ்ட்ரியை பார்த்தது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. நான் இதுக்கு முன்னாடி தனியாக வந்ததில்லை. ஸோ உங்கள் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் எனக்கு ஒரு ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர்ஸ் சீக்கிரமாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எக்ஸ்ப்ளோர்ஸ், see you next video.